நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்ப சோழன். சென்னையில் செம கூட்டம். வெயிலில் கூட விலகி செல்லாத மக்கள். தடம் மாறிய தடா பெரியசாமி. இந்த செய்திகளை விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு வாங்க. 8 வருஷத்துக்கு முன்பாக பார்த்த வீடியோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நேற்று தென் சென்னையில் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் ஆதரித்து பேசுகின்ற போது தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஃபேவரட்டான அந்த வாசகத்தை ஒலித்தார்கள். நேற்று பூக்களாலும் பாக்களாலும் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அண்ணாமலைக்கு அங்கே கூடியிருந்த காரியதரிசிகள் அர்ச்சனை செய்தார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாசகமானது ஒட்டுமொத்த பாஜக காரியதரிசிகளுக்கும் ஒரு ஊக்கத்தை தந்திருக்குங்க. உண்மையாகவே சென்னையில் செம கூட்டமாக இந்த வெயிலில் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லிடணுங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், முதல்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாளில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற பட்டியலானது ஊடகத்துக்கு கொடுத்துருவாங்க. அதனால் அது முன்கூட்டியே மக்களுக்கு தகவலாக ஊடகத்தின் மூலமாக போய் சேர்ந்துடும். இரண்டாவது, நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சேலத்தில் பரப்புரை செய்ய போகிறார். அந்த பரப்புரை தொடர்பாக காலையிலிருந்து செய்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு விளம்பரமும் இருக்காதுங்க. அவங்களாக எங்கேயாவது பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்தாவோ, அப்படி இல்லை டிவியில் விளம்பரம் கொடுத்தாதான் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் பிரச்சாரம் பண்ண போகிறாங்கோ அப்படின்றது மக்களுக்கு தெரியுங்க. அப்படி இல்லையா, எடப்பாடி பழனிசாமி காரியதரிசிகளை விட்டு ஏன்பா ஆட்களை கூட்டின்னு வாங்கப்பா, பிரச்சாரம்பா, வேட்பாளர் அறிமுகப்படுத்த போகிறோம்பா அப்படின்னு அவர் ஆட்களை கூட்டின்னு வந்தால் தான். அதே மாதிரி அண்ணாமலையும் உங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறேன், ஆட்களை கூட்டின்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை கூட்டின்னு வந்தால் தான் ஆச்சு. இல்லைன்னு வச்சிங்களேன், அண்ணாமலைக்கு கூட பெரிய விளம்பரமோ ஊடகமோ பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, வேட்பாளரை ஆதரித்து திருவள்ளூரில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என்று ஒரே நாளில் பாஜக வேட்பாளர்களை ஒட்டுமொத்தமாக ஆதரித்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்னு எந்த செய்தி சேனலும் சொல்லாது. அண்ணாமலை பிரச்சாரத்தினுடைய சில காட்சிகளை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. ஆனால் அண்ணாமலை எங்கே எப்போது பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்படி ஊடகமானது புறக்கணிப்பு செய்தால் எப்படி அண்ணாமலைய பிரச்சாரம் எங்கே எப்போது செய்ய போகிறான்ற தகவலானது மக்களுக்கு தெரியும். அதனால் ஒன்று பாஜக காரியதரிசிகளை ஆட்களை அழைச்சிட்டு வரணும், இல்லை மாற்றத்தை விரும்புகின்றவங்க வாங்க நான் இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண போகிறேன் என்று சொல்லிட்டு அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் போடுறாரு பாருங்க, அதை பார்த்துட்டு வரணும். மற்றபடி கூட்டம் என்பது ஊடகத்தின் மூலமாக ஒன்று சேர்க்க முடியாது. பாஜகவுக்கு அவ்வளோ புறக்கணிப்புகள் இருக்கிறது. அதுலேயும் இன்றைக்கி தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக செய்தி சொன்னாதான் அது நடுநிலையான ஊடகம், கட்சி சாராத ஊடகம். ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவாக எதனா பேசிட்டிங்கன்னா அது ஒருதலை பட்சமான ஊடகமாக அறியப்படுகிறது. அதற்காகவே திமுகவுடைய தவறுகளை இந்த ஊடகம் மறைக்கின்றன. ஏன்னா இவங்க நடுநிலையாதிகள் அப்படின்றத காட்டணுமா. அப்படி இருக்கின்ற புறக்கணிப்பில் அண்ணாமலைக்கு, அதுவும் வேன் பிரச்சாரத்துக்கு, தெருமுனை கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம் வரும். அப்படி இருந்தாலும் சரி, கொள்கை பிடிப்புடன் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவங்க திருவள்ளூரில் இருந்தாலும் சரி, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்தாலும் சரி, அதனை தாண்டி வட சென்னையாக இருந்தாலும் சரி, தென் சென்னையாக இருந்தாலும் சரி, மத்திய சென்னையாக இருந்தாலும் சரி, மக்கள் கூட்டமானது மற்ற கட்சி தலைவர்களுக்கு வாகன பிரச்சாரத்தின் போது எவ்வளோ பேர் வருவாங்களோ அதை விட அதிகமான ஆட்கள் தான் வந்தாங்க. இரண்டாவது, ஒவ்வொரு முறையும் சரி அண்ணாமலை பேசுகின்ற போது அவருக்கு ஊக்கம் தரும் விதமாக உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் விதமாக பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோஷமிட்டதாக இருந்தாலும் சரி, ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம் என்ற வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு புதிதாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஓங்கி ஒலித்தது தமிழகம் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டது என்பது மட்டும் உறுதியாகுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூராக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி ஸ்ரீபெரும்புத்தூராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் எனக்கு போதும் என்று தான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்களும் அதை தான் சொன்னார். இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சரி, ஒரு நாள் 10 வாக்குகளை கவர் பண்ணிங்கன்னா கூட 20 நாள் இருக்குது. கிட்டத்தட்ட 200 வாக்குகளை ஒவ்வொருத்தரும் கவர் பண்ண முடியும். இங்கே கூட்டம் வந்திருக்கிறது, வெயிலில் காத்து நின்று நம்முடைய பேச்சை கேட்குறீங்க, திமுக தவறுகளை சுட்டி காட்டுகின்ற போது அழகாக ஆரவாரம் பண்ணி ஆதரிக்கிறீங்க, ஓகே தாங்க. ஆனால் நம்ம 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறோம், அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் என்ன என்று கண்டிப்பாக கேட்பாங்க.
அப்படி கேட்கின்ற போது 10 விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன், அந்த 10 விஷயங்களை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பான 10 விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. அதனை தாண்டி நேற்று ஹைலைட்டான விஷயம் என்ன என்பதை பற்றி நான் வீடியோ தந்திருந்தேன். ஏன்னா கதிரானந்த் அவர்கள் சொன்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு நம்முடைய தயாநிதி மாறன், அதுக்கப்புறம் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவர்களையெல்லாம் விரட்டி அடிக்கின்ற காட்சிகளை எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றும் அண்ணாமலை அவர்கள் சொன்னார். ஏன்னா கதிரானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கின்ற 1000 ரூபாயில் மேக்கப் செட்டு வாங்கி போட்டுக்கிட்டு பல பலன் இருக்கின்றார்களாம் பெண்கள். அப்போ பெண்களை எந்த கோணத்தில் கதிரானந்த் பார்க்குறாரு. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார், செருப்பு எடுத்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இரண்டாவது, கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் இருக்கிறாங்க திமுக காரங்க. கிட்டத்தட்ட 543 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை நிறைவேற்றிருக்கின்றாங்கன்னு தெரியாது, 10% கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் பாஜக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறது. அது 2026 பயன்பாட்டுக்கு வரும் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கின்றாரு. ஆனால் ஒத்த செங்கலில் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, செங்கல் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் வருவான், அவனை விடாதீங்க. சென்னையில் மழை வெள்ளத்தின் போது எங்கே போனான்னு கேளுங்க, அந்த தொகுதி எம்பிக்கள் எங்கே போனாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுக்கு எதிராகவும் அங்கிருந்த எம்பிக்களுக்கு எதிராகவும் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினார். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே முடியல. அதுவும் இல்லாமல் அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சிக்கிட்ட போய் நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வலியுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, எங்களுக்கு வாக்களித்தான். ஏன்னா நாங்கள் மோடி அவர்களுடைய பிரதிநிதிகள், நேராக ஹாட்லைன் மூலமாக பேசுவோம். அதோட வலியுறுத்தவே தேவையில்லை, சண்டை போட்டு வாங்கி வந்துடுவோம். ஏன்னா எங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, எங்களுக்கு கொடுக்க போறியா இல்லை இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் என்று சொல்லிட்டு, இங்கே நீங்கள் வட சென்னையாக இருந்தாலும் திருவள்ளூராக இருந்தாலும் ஸ்ரீபெரும்புத்தூராக இருந்தாலும் மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் மோடி அவர்களுக்கு 400 எம்பிக்கள் வலு சேர்க்க போகிறாங்க. அந்த எம்பியில் ஒரு எம்பியாக இருப்பாங்க. ரெண்டாவது, மோடி அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 76 பேர் அமைச்சராக இருப்பாங்க. அந்த அமைச்சரவையில் இவங்க ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்றத அண்ணாமலையை சுட்டி காட்டி, மற்றவங்களுக்கு போடுற வாக்கு என்பது பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குகள் தான். ஆனால் பாஜக வேட்பாளருக்கு போடுகின்ற வாக்கு இங்கே இருந்து வேலை பார்ப்பாங்க. மோடி இடத்துல இவங்களுக்கு அறிமுகம் இருக்கிறது, என்ன வேண்டும் என்பதை நேரடியாக பேசுவாங்க. யாரும் போய் அங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நீங்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இருக்காங்க பாரு, அவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி வராது என்று எல்லாருக்கும் தெரியும், மோடி அவர்கள் தான் வரப்போறாருன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எதற்காக மற்றவங்களுக்காக வாக்கு செலுத்தி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். மக்கள் ஆரவாரம் என்பது உண்மையாகவே விண்ணை தொட்டது. நல்ல மதிப்பு மரியாதை, வெயிலில் கூட கலைந்து செல்லலை. அது அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சென்னையில் செம கூட்டம் மாதிரி தான் தெரிந்தது. ஏன்னா தயாநிதி மாறலாம் எத்தனை முறை எம்பியாக இருக்கிறார், அதோட ஊடகத்தில் எவ்வளோ பிரபல்யமானவர். தமிழச்சி தங்கப்பாண்டியன் எவ்வளோ பணக்காரங்க, எவ்வளோ படித்தவங்க, அவங்கெல்லாம் தொகுதிக்குள்ளவே நுழைய முடியல. அதை வச்சு அண்ணாமலையுடைய வாகன பிரச்சாரத்துக்கும் அந்த வேட்பாளருக்கும் வந்திருக்கின்ற கூட்டத்தை ஒப்பிட்டு பாருங்க. சென்னையில் செம கூட்டம் என்று உங்களுக்கே தெரியுங்க. அதனையும் தாண்டி தடம் மாறிய தடா பெரியசாமி, அவர் பாஜக மாநில பட்டியலின தலைவராக இருந்தாருங்க. அவர் இப்போ அதிமுகவுக்கு போயிருக்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாஜக தமிழகத்தில் வளரலை அப்படின்னு சொல்கிறாரு, கீழ்மட்டத்தில் எந்த கட்டமைப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு, ஊடகங்க முன்னிறுத்துது அதுதாங்க காரணம் பாஜக வளர்ந்தது போல அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் ஏன் அணி மாறினார் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அதாவது பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சிதம்பரம் தொகுதியை கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேங்க. அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு எதிராக நான் அரசியல் செய்தவன். சனாதனத்தை பற்றி தவறாக பேசுகின்ற போது திருமாவளவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி என்னுடைய காரும் என் வீடும் உடைக்கப்பட்டது. அந்த அளவுக்கு திருமாவளவனுக்கு எதிராக வலிமையாக அரசியல் செய்யக்கூடியவன். அதனால் எனக்கு சீட்டு தந்திருக்கணும். அப்படி இல்லையா என்னை கேட்டுட்டு சிதம்பரத்தில் யாரை போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். வேலூரில் இருக்கக்கூடிய கார்த்திகாயினியை கொண்டு வந்து சிதம்பரத்தில் போட்டிருக்காங்க, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு என்ன உரிய மரியாதை இருக்குது, எனக்கு தொகுதி தந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாருங்க. பாஜக வளரலன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த கட்சியில் எதற்காக சீட்டு கேட்குறாரு, அந்த இடத்துல சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எதற்காக அதிமுகவுக்கு வராரு? இது முரண்பாடாக இல்லை? ரெண்டாவது, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய கேசவ விநாயகம், அதற்கு பிறகு எல் முருகன்ஜி, அதற்கு பிறகு அண்ணாமலை, இவங்கிட்டலாம் வந்து எனக்கு எதிராக பெரிய வேட்பாளர் எதையும் போட்டுறாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால தடா பெரியசாமி அவர்கள் எங்கள் வேட்பாளராக போடாமல் வேலூர்லேருந்து கொண்டு வந்து புதிய ஆளை போட்டிருக்காங்களாம். அதனால் தடா பெரியசாமி அவர்கள் இப்போது அதிமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்பாங்க, என்னங்க இது
வேட்பாளர் அறிவிப்பு, வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை, இன்னைக்கு வேட்புமனு பரிசீலனையிலிருந்து வேட்புமனு திரும்ப பெறுதல், இன்னைக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல், இப்படி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அதிமுக சேர்ந்துருக்கிறீங்களே என்னதான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு உரிய மரியாதை வேணுங்க. ஏன்னா பாஜகவில் உரிய மரியாதை கிடையாதுங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் யாரையும் அனுசரித்து போகிறதே கிடையாதுங்க. அவர் எடுத்து தான் முடிவாக இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வேட்பாளரை போட்ட பிறகு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், இது தவறான முடிவு என்று சொல்லிட்டு அதுக்கு அண்ணாமலை இது கட்சி முடிவு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இவ்வளோதானாங்களா? 2004 நான் பாஜகவில் இருக்கிறேன், அவ்வளோதானா மரியாதை? நீங்கள் ஓபிசியில் யாரை வேட்பாளரை எங்கே வேணாலும் போட்டு போங்க, ஆனால் எஸ்சியில் வேட்பாளர் போடுகின்ற போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய எங்கிட்ட கேட்டு போகணுமா இல்லையா? அந்த மரியாதை இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தடா பெரியசாமி அவர்களும் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி நிலவரம் என்னவா இருக்குதுன்னு அதற்கு முன்பாக அண்ணாமலை கிட்டே நீங்கள் சொன்னீங்களா? சொல்லணுமா இல்லையா? நீங்கள் யாரை போட்டிங்கனாலும் சரி நம்ம எதிரியை வீழ்த்த முடியாது, என்ன நீங்கள் போட்டிங்கன்னா தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அண்ணாமலை கிட்ட சொன்னீங்களா? இல்லை எனக்கு அந்த தொகுதி வேண்டும் என்ற விருப்பத்தை நீங்கள் செஞ்சீங்களா? அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வேட்பாளரை தேர்வு செய்கிறாங்க. அந்த வேட்பாளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லாத பொழுது ஏன் என் பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா? இல்லை 2004 இன்றைக்கு வரைக்கும் பாஜக கட்சியில் இருக்கிறீங்க, அதில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கலாம், வெற்றி தோல்விகள் இருக்கலாம். இவ்வளோ சமாளித்தவங்க அடுத்த முறை நமக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு தர மாட்டாங்களா? அண்ணாமலைக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட மாட்டாங்களா? அப்புறம் எதற்காக போயிட்டு இப்போ அதிமுகவில் சேரணும்? அதிமுகவில் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? அதே பிரச்சாரம் தான் பண்ண போகிறீங்க. இப்போ பாஜகவில் நீங்கள் அங்கேயே இருந்தாலும் அதே பிரச்சாரம் தான் பண்ண போகிறீங்க. இப்போ திருமாவளவனுக்கு எதிராக அதிமுக நிற்க வைக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் ரொம்ப வெயிட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே எடப்பாடி கிட்ட அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்க மாட்டாரா, எனக்கு எதிராக பெரிய வேட்பாளர் எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு? ஏற்கனவே அதிமுகவுடன் ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சு பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்து பல முறை பேசினாங்க. அவங்க எல்லாம் பேசி தான் அங்கேருந்து வெளியே வர வச்சாங்க. அதிமுக நல்லது எதுன்னு கேட்டிங்கன்னா பாஜகலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு திருமாவளவனும் அதிமுக ரொம்ப நெருக்கம். அதுலேயும் அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்கள் என்றாலே அவங்களுக்கு ரொம்ப குஷி, ரொம்ப நெருக்கமாக அவங்க பயணிப்பாங்க. அதில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை என்றைக்குமே விமர்சனம் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் அதிமுகவில் இருக்கிறவங்க அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை எதிர்ப்பார்கள்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நீங்கள் சேர்ந்து அதிமுக வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறீங்க? அதுலேயும் தமிழகம் முழுவதுமே வந்து பாஜக தோற்றுருமா, ஒன்றும் வளர்ச்சி கிடையாது அப்படிங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இல்லாத கட்சியில் எதற்காக இத்தனை நாள் இருந்தீங்க என்று நமக்கு தெரியலைங்க. கேட்டால் உரிய மரியாதை கிடையாது அப்படிங்கிறாரு. 2வது எல் முருகன்ஜி, கேசவ விநாயகம், அண்ணாமலை இவங்க தான் கட்சியா அப்படின்னு கேட்குறாரு. அதனையும் தாண்டி எல் முருகன்ஜியை அந்த அளவுக்கு முன்னிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா எல் முருகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக போட்டாங்க. அதற்கு பிறகு அவரை தலைவராக்கினாங்க பாஜக கட்சிக்கு. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் நிற்க வச்சாங்க. அதற்கு பிறகு அவரை எம்பி ஆக்கி அமைச்சராக்கினாங்க. பிறகு அவரை மகாராஷ்டிராவில் இருந்தோ மத்திய பிரதேசத்தில் இருந்தோ எம்பி ஆக்கி மீண்டும் நீலகிரி தொகுதியில் போயிட்டு அவரை எம்பியாக நிற்க வச்சுருக்காங்க. இப்படி பல்விதமான சலுகை அவங்களுக்கு மட்டும் தர்றதுக்கு எதனாலங்க? நம்ம திருமாவளவன் அவர்களை எந்த அளவுக்கு கடுமையாக எதிர்த்தோம் என்று தெரியும், சனாதனத்துக்கு எதிராக. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த விதத்திலும் அவங்க அங்கீகாரம் பண்ணலைங்களே, பார்த்து அசந்துட்டோம். பல பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, எதுக்கு அந்த கட்சியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு விடை சொல்லும் விதமாக நான் இப்போது அதிமுக இணைந்திருக்கின்றேன். இப்போது என்னுடன் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க அப்படின்னு தடம் மாறிய தடா பெரியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சனாதனத்துக்காக உயிரையே கொடுப்பேன் என்று போராடிய தடா பெரியசாமி அவர்கள் மீண்டும் சனாதனத்தை தூக்கி பிடிப்பாரா, இல்லை சனாதனத்தை எடப்பாடி பழனிசாமி இனி ஆதரிப்பாரா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சின்ன செய்தி, தடா பெரியசாமியை அடுத்து இன்னொரு விக்கெட்டும் அதிமுகவில் சேரப்போகுது. அந்த விக்கெட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும், விபி துரைசாமி அவர்கள். அவரு இணைஞ்சிட்டார்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் பட்டியலின சமூக மக்கள் பாஜக எதிராக இருப்பது போல சித்தரிச்சு விடுவாங்க. இதெல்லாம் எப்படி அண்ணாமலை சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. பாஜகவில் எதிரிகளும் இருக்காங்க, துரோகிகளும் இருக்காங்க, அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகளும் இருக்காங்க. இந்த மாதிரி மும்முனை தாக்குதலை அண்ணாமலை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார் நமக்கு தெரியல. ஆனாலும் பாஜக வளர்ந்துருக்குது, அதுக்கு செமையான கூட்டங்களும் வருது, தப்பு இல்லைங்க. அந்த செய்தி தவறும் இல்லைங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.